நீங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் சினிமாவுல அவரோட ஆட்சி அரை நூற்றாண்டுக்கும் மேல நீடிச்சதுன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு ஜூலை 21, அந்த மாபெரும் கலைஞரோட 24வது நினைவு தினம். விழுப்புரம் மண்ணுல 1921 அக்டோபர் 1ஆம் தேதி பிறந்த சிவாஜி சின்ன வயசுலேயே நாடகத்துல புகுந்துட்டாரு. பெண் வேஷம் போட்டு ராமாயணத்துல சீதையா நடிச்சிருக்காருன்னா பாருங்களேன். சத்ரபதி சிவாஜி நாடகத்துல அவர் காட்டுன கம்பீரம்தான் அவருக்கு சிவாஜிங்கிற பேரே வந்துச்சு. 1952ல கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதின பராசக்தி படத்துல தான் தமிழ் சினிமாவுக்குள்ள காலடி எடுத்து வச்சாரு. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தியன்னு பல மொழிகள்ல மொத்தம் 288 படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதுல 275 படங்கள் தமிழ் படங்கள். இப்போ வரைக்கும் அதிக படங்கள்ல நடிச்ச தமிழ் ஹீரோங்கிற பெருமை அவருக்கே. தமிழ் உச்சரிப்பு, கம்பீரமான குரல், திறமையான நடிப்பு, இதுதான் அவரை நடிகர் திலகமாக்குச்சு. சின்ன வயசுல அப்பா கூட வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் பார்த்துட்டு தானும் ஒரு நடிகனாகணும்னு ஆசைப்பட்டு வீட்டை விட்டு திருச்சியில ஒரு நாடக கம்பெனியில சேர்ந்துட்டாரு. அப்ப அவருக்கு வெறும் 7 வயசு தான். சினிமாவுல மட்டும் இல்ல, சமூக சேவையிலையும் சிவாஜி கொடி கட்டி பறந்தாரு. ஸ்கூல், ஆஸ்பத்திரி கட்டுறதுல இருந்து இயற்கை சீற்ற நிவாரணம் வரைக்கும் நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்குல போடப்பட்ட கயத்தாறு இடத்தையே விலைக்கு வாங்கி அங்க கட்டபொம்மனுக்கு சிலை வச்சிருக்காரு. தமிழ் சினிமாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இவ்வளவு பெருமை சேர்த்த நம்ம நடிகர் திலகத்தோட பெருமைகளை இந்த தலைமுறை பசங்களும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்றீங்க?